கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கணும். அதில் கூட பொருட்களை விளம்பரப்படுத்துவதற்காக அந்த பொருளை தயாரிக்கின்ற நிறுவனம், அந்த உரிமையாளரை மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் என்ற ஒரு போஸ்டிங்கை வைத்து அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக, இல்லை டிவி மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக, இல்லை பல புத்தகங்கள் மூலமாக, சுவரொட்டிகள் மூலமாக மற்றும் ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, திரையரங்கு இப்படிப்பட்ட இடங்களில் பிரபலமான மனிதர்களை கொண்டு, நடிகர்களை கொண்டு, விளையாட்டு வீரர்களை கொண்டு, பிரபலமானவர்களை கொண்டு லட்சம் கோடிகளிலே செலவு பண்ணி ஒரு பொருளை தயாரிக்கிற நிறுவனம் விளம்பரத்திற்காக அவ்வளவு செலவு பண்ணுறாங்க. காரணம் என்னவென்றால், தங்களுடைய பொருட்களில் தரம் இல்லை என்றாலும் அந்த தரத்தை அப்படி மேம்படுத்தி அந்த விளம்பரத்தில் காண்பித்து, அந்த சேல்ஸ்மேன், அந்த மார்க்கெட்டிங் அவரும் அப்படி மேம்படுத்தி மக்கள் மத்தியில் பேசி, அவங்க சொல்லுகின்ற சில வாசகங்களை நாம் கூர்ந்து கவனிப்போமானால், பொருட்கள் தரமானதா என்று சோதித்து பார்த்து வாங்குங்க, ஏன்னா போலிகளை கண்டு ஏமாந்துராதீங்க அப்படி என்று விளம்பரத்தாரர்கள் சில காரியங்களை பேசுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். லட்சம் கோடிகளில் விளம்பரம் பண்ணி செலவு பண்ணுறவங்க அந்த காசை எதில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது தரம் இல்லாத பொருள் சில வேளைகளில் சொன்ன தரம் இல்லாமல் குறைவாக இருக்க, ஆனால் மேம்படுத்தி விளம்பரம் செய்வது. ஏன்னு சொன்னால், அந்த பொருள் விற்பனையாகி அதன் மூலம் வருகின்ற லாபம் விளம்பரத்திற்கு செலவு பண்ணதை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் செய்கிறாங்க. அப்போ போலிகளை கண்டு ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் விளம்பரப்படுத்துவதிலே பல போலித்தனத்தை பார்க்கலாம். அந்த பொருளில் இருக்கிற தரத்தையும் சில வேளைகளில் இவங்க மேம்படுத்தி சொன்ன காரியம் அதில் இல்லாமையும் போகலாம். சில உண்மையான பொருட்களில் தரம் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்படி அந்த தரத்தை மேம்படுத்தி பேசுவார்கள். பிரியமானவரில் அவங்க சொல்கிற ஒரு காரியம், போலிகளை கண்டு ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவரில், பொருட்களில் மாத்திரம் போலித்தனம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை நாமே கேட்டு பார்ப்போமானால், பொருட்களில் மாத்திரம் போலித்தனம் இல்லை. அநேகருடைய அன்றாட வாழ்க்கையில் போலித்தனம் இருக்கிறதை அன்றைய பைபிள் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பார்க்க முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை நான் அப்படியே ஒரு வசனத்தோடு ஒப்பிட்டு காட்டி, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற போலித்தனத்தை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய கட்டாய நிலைக்கு வந்திருக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே நீங்கள் காண்பிக்கிறீங்கப்பா, ஆனால் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் இயேசு. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். அப்போ இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் போலித்தனம் இருக்கிறதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த போலித்தனம் இருப்பது பிரியமானவர்களே, இது துக்கத்துக்குரிய விஷயம், வேதனைக்குரிய விஷயம், ஆபத்தான விஷயம். இது அன்றைய நாட்களில் பரிசேயர் வேதப்பாரனுடைய வாழ்க்கையில் இந்த போலித்தனத்தை இயேசு பார்த்தபடியால் அதை நேரடியாகவே சுட்டி காண்பிக்கிறார். நல்லா யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ பல இடங்களில் விருந்துக்கு அழைக்கிறாங்க. விருந்துக்கு போனவர் கூப்பிட்ட விருந்தாளியை அவர் போற்றி புகழ்ந்து பாடுவதே இல்லை, அவருக்கு ஜால்ரா போடுறதே இல்லை. அங்கே போனாலும் இருக்கிற காரியங்களை சுட்டி காட்டுறாரு, எங்கே போனாலும் பாவத்தை குறித்து பேசுகிறாரு, எங்கே போனாலும் அன்பை குறித்து பேசுகிறாரு, எங்கே போனாலும் நீதியை குறித்து பேசுகிறாரு. அவரை கூப்பிட்டு சோறு போட்டாலும் சரி, சோறு போடலனாலும் சரி, அவருக்கு பின்னால் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அவரை திட்டினாலும் சரி, அவருக்கு வேறொரு பெயரை கொடுத்தாலும் சரி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போலித்தனத்தை சுட்டி காட்டாமல் இருந்ததில்லை. அப்போ பரிசேயர் வேதப்பாரர்களுடைய, அதாவது பாருங்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், வேத வல்லுநர்களையே அவர் எப்படி சாடுறாருன்னா, அவருடைய போலித்தனங்களை அவர் சுட்டி காட்டுறாருன்னா, கடிந்து கொள்கிறாருன்னா, சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டுறாங்க. பாருங்கள், மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் அந்த பொருளை கொண்டு வந்து
போலியை கண்டு ஏமாந்துராதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவர் கையில் இருக்கிற பொருளே போலித்தனமாக இருக்கும். அதை மேம்படுத்தி பேசுகிறா பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் அன்றைய நாட்களில் இவர்கள் நீதிமான்கள் போல மக்கள் முன்பாக அநேக காரியங்களை காண்பித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரெக்டாக உள்ளத்தில் பாயிண்ட் அவுட் பண்ணுறார். உள்ளத்தை அவர் டச் பண்ணுறார். உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்குறாரு. உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிற போலித்தனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று பரிசேயர் வேதப்பரர் வாழ்க்கையில் இருந்ததை அவர் சுட்டி காட்டி அந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான வாழ்க்கை, போலித்தனமான வாழ்க்கை, தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது அப்படி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பித்து அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டிய வழியும் கூட அன்றைக்கு அவர் போதித்தார், உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் போலித்தனங்குது, எங்கெங்கெல்லாம் நீதிமான் போல் நம்ம ஆக்ட் பண்ணுறோம். சிலர் இப்படி சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், நான் மகா பாவிங்க, நான் ஒன்றும் பரிசுத்தவான் இல்லைங்க, நான் ஒன்றும் நீதிமான் இல்லைங்க, நான் ஒன்றும் நல்லவன் இல்லைங்க, அப்படி நம்ம சொல்லிவிட்டு போவதனால நம்முடைய போலித்தனத்தை நாம் ஒத்துக்கொண்டோம் என்பது அர்த்தமல்ல. அப்படி அறிக்கை செய்வதனால் நம்முடைய போலித்தனத்தை ஒத்துக்கொண்டோம் அர்த்தமல்ல. போலித்தனம் என்பது பிரியமானவர்களே, இப்படி சொல்வதனால அது தெரிந்து விடு போவதில்லை. அந்தரங்க வாழ்க்கையில், சிந்தை வாழ்க்கையில், யாரும் பார்க்காத வாழ்க்கையில், மனைவிக்கு தெரியாத வாழ்க்கை, கணவனுக்கு தெரியாத வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு தெரியாத வாழ்க்கை, ஊழியருக்கு தெரியாத வாழ்க்கை, ஊழியர் விசுவாசிகளுக்கு தெரியாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கெங்கெல்லாம் போலித்தனம் இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும். நான் பாவிங்க, நான் நீதிமான் இல்லைங்க அப்படி என்று சொல்லிவிட்டு போவதை இங்கு ஆண்டவர் விரும்பவில்லை. எனவே ஆண்டவர் நோட் பண்ணுறாரு, கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இன்றைக்கு நம்மோடு கூட கேட்குறார், எங்கெங்கெல்லாம் உங்ககிட்ட போலித்தனங்குது இன்றைக்கு யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். நாமளும் பரிசேயருடைய வேதப்பாரோடைய லிஸ்ட்டில் போயிட்டோன்னு வச்சுங்க, அப்போ நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்வார், கடிந்து கொள்வார் அல்லவா? நம்மளுடைய போலித்தனத்தை ஆண்டவர் கண்டும் காணாமல் இருப்பார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. எனவே பிரியமானவர்கள, இந்த உலகத்தில் மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் எப்படிலாம் மேம்படுத்தி விளம்பரப்படுத்தி கடைசியில் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேனாக நீயே நானும் இருக்க வேண்டாம். போலித்தனமாக உள்ளதை உள்ளபடியும் இல்லாததை இல்லாதது என்றும் தெளிவாக ஆண்டவர்கிட்ட தன் நிலையை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இங்கெங்கெல்லாம் என்கிட்ட போலித்தனம் இருக்கிறது, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த போலித்தனத்துலேருந்து நான் வெளியே வரணும், இதை நீங்கள் அருவருக்கிறீங்க, இது உமக்கு பிரியமில்லாத காரியம் அப்படி என்பதை நான் உணர்கிறேன் அப்படி என்று நாமே ஒத்துக்கொண்டு அந்த போலித்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். அந்த போலித்தனத்திலிருந்து விடுதலை ஆகாமல் நம்ம நீதிமான் போல் ஆக்டிங் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஆக்டிங்னாலே நாம் ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய நாமத்துக்கும் கெட்ட பெயரை, நமக்கும் தலைக்குனிவை கொண்டு வந்து விடும் இந்த ஆக்டிங், இந்த போலித்தனம். எனவே பரிசுத்த ஆவியானவர் போலித்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடையும்படியாக நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வாங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில், சிந்தை வாழ்க்கையில், ஆண்டவரே, கணவன் மனைவி உறவில், ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் போலித்தனம் காணப்படாதபடி, நீதிமான் போல ஒரு ஆக்டிங் இருந்து, ஆண்டவரே, பின்பக்கமாக நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இல்லாதபடி, பரிசுத்த உத்தமம் உண்மை, ஆண்டவரே, அது என்னை அலங்கரிக்கும்படியாக, எங்களை அலங்கரிக்கும்படியாக கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.